நடுத்தர குடும்பங்கள் முதல் சிறு தொழில் செய்பவர்கள் வரை அவசர பணத்தேவை என்று வரும்போது முதலில் நாடுவது நகைக்கடனைத்தான். ஆனால் அப்படி கடன் வாங்கும்போது இந்த தொகை எனது வங்கி கணக்கிற்கு வந்தால் வருமான வரித்துறை கேள்வி கேட்குமா அல்லது இதற்கு வரி கட்ட வேண்டுமா என்ற பீதி பலருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. நகைக்கடன் மற்றும் வருமான வரி தொடர்பான சாதாரண மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தெளிவான விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மற்ற கடன்களோடு ஒப்பிடும்போது நகைக்கடன் பெறுவது எளிது என்பதாலும் வட்டி விகிதம் ஓரளவு குறைவாக இருப்பதால் தான் பலரும் தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெறுகிறார்கள். இங்கே பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நீங்கள் வாங்கும் நகைக்கடன் தொகை உங்களின் வருமானமாக கருதப்படாது. பொதுவாக ஒருவர் சம்பளம் மூலமாகவோ தொழில் மூலமாகவோ அல்லது சொத்துக்களை விற்பதன் மூலமாகவோ ஈட்டும் பணத்திற்கு தான் வரி விதிக்கப்படும். ஆனால் நகைக்கடன் என்பது நீங்கள் வைத்திருக்கும் தங்கத்தை அடமானமாக வைத்து தற்காலிகமாக பெறும் ஒரு கடன் மட்டுமே. இது உங்களின் கைக்கு வரும்போது அது வருமானம் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு பொறுப்பு மட்டுமே. அதனால் நகைக்கடன் வாங்கும் தொகைக்கு நீங்கள் வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. வருமான வரித்துறையும் இத்தொகையை உங்கள் ஆண்டு வருமானத்துடன் சேர்த்து கணக்கிடாது. அடுத்ததாக அந்த கடனுக்காக நீங்கள் செலுத்தும் வட்டி குறித்த விதியையும் தெரிந்து கொள்வது அவசியம். வங்கியில் கடன் வாங்கினால் அதற்கு கட்டும் வட்டிக்கு வரி விலக்கு கிடைக்குமா என்று கேட்டால் அதற்கு அந்த பணத்தை நீங்கள் எதற்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் பதில். நீங்கள் வாங்கிய நகைக்கடனை உங்களது சொந்த தேவைக்காகவோ, அதாவது வீட்டு விசேஷங்கள், மருத்துவ செலவுகள் அல்லது கல்வி செலவுகளுக்காக பயன்படுத்தினால் நீங்கள் செலுத்தும் வட்டிக்கு எந்த விதமான வரி சலுகையும் அல்லது விலக்கும் கிடைக்காது. ஆனால் அதே நகைக்கடனை வாங்கி அந்த பணத்தை உங்கள் தொழில் அல்லது பிஸ்னஸ் வளர்ச்சிக்காக முதலீடு செய்தால் அதற்கு செலுத்தும் வட்டி தொகையை உங்கள் வியாபார செலவாக காட்ட முடியும். இதன் மூலம் உங்கள் லாபத்திலிருந்து வட்டி தொகையை கழித்துவிட்டு மீதமுள்ள லாபத்திற்கு மட்டும் வரி செலுத்தினால் போதுமானது. அதாவது தொழில் பயன்பாட்டிற்கு மட்டுமே வட்டி கழிவு என்ற சலுகை பொருந்தும். இருந்தாலும் மக்கள் ஒரு விஷயத்தில் அலர்ட்டாக இருக்க வேண்டும். நீங்கள் அடகு வைக்கும் நகை உங்கள் வருமானத்திற்கு உட்பட்டு வாங்கியதாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, உங்கள் ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய் என்று கணக்கு காட்டிவிட்டு திடீரென 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை அடகு வைத்தால் அந்த தங்கம் உங்களுக்கு எப்படி வந்தது என்ற கேள்வி வருமான வரித்துறை எழுப்ப வாய்ப்புள்ளது. அதனால் முறையான வருமானத்தில் வாங்கப்பட்ட நகைகளை அடகு வைத்து கடன் பெறுவதில் எந்த சிக்கலும் இல்லை. அதேபோல் பெரிய தொகையை கடனாக பெறும்போது அதை ரொக்கமாக வாங்காமல் உங்கள் வங்கி கணக்கின் மூலமாக பெறுவது வருங்காலத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கும். சுருக்கமாக சொன்னால், அவசர தேவைக்கு நகைக்கடன் வாங்குவது உங்களின் வரி பொறுப்பை அதிகரிக்காது. அது வருமானம் இல்லாததால் வரி கட்ட தேவையில்லை. ஆனால் அந்த பணத்தை எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே வட்டி சலுகைகள் அமையும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுவது நல்லது என்கிறார்கள் நிபுணர்கள்.